நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களோட பிசியை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட விண்டோஸ் பிசில இருக்க விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்க MS Paint சர்ச் பண்ணுங்க. MS Paint சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஃபில் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபில் ஆகும். அடுத்தது இங்க வந்து ஒரு லைனை கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ எந்த கலர் ஷேடிங் பண்ணணுமோ அதை நீங்க இங்க பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எல்லோ வேணும், அதனால எல்லோ கிளிக் பண்ணிட்டு நான் ஃபில்ல கிளிக் பண்ணி இங்க வந்து எனக்கு எந்த இடத்துல எல்லோ வேணுமோ அங்க கிளிக் பண்ணி நான் வந்து எல்லோவை ஃபில் ஆக்கிடுறேன். எனக்கு வந்து இங்க ஆரஞ்சு வேணும், ஸோ அதனால இங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஃபுல் ஆயிடும் பாருங்க. அடுத்தது இப்போ எல்லோவை கிளிக் பண்ணி இங்க ஆரஞ்சுக்கு கீழே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா எல்லோவாயிடும். இப்போ வந்து எப்படி ஷேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க வந்து ரீசைஸ் அண்ட் ஸ்கியூன்னு இருக்கும். இங்க வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் W கொடுத்தாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ரீசைஸ் அண்ட் ஸ்கியூ. அடுத்தது இங்க பிக்சல்ஸ் கிரியேட் பண்ணி மெயின் அக்செப்ட் ரேஷியோன்னு இருக்கும், அதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க ஹாரிசான்டல் இருக்கும், அதை செலக்ட் ஆல் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு இங்க 1 கொடுங்க. 1 கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இங்க வந்து ரொம்ப சின்னதாயிடும். நீங்க வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிராயிங் ஃபுல்லாவே போயிடும். திரும்ப அந்த பிக்சல்குள்ள போயிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் அக்செப்டேஷன் இருக்கும், அதை டீசெலக்ட் பண்ணிட்டு திரும்ப அதை வந்து 1 டெலீட் பண்ணிட்டு திரும்ப என்ன நம்பர் இருந்துச்சோ அதை ஞாபகம் வச்சுட்டு இங்க என்டர் பண்ணுங்க. இங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுங்க. இங்க பாருங்க உங்களுக்கு ஷேடிங் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன், மேலே வந்து ஆரஞ்சு கீழே வந்து எல்லோ, அதே மாதிரி மேலே ஆரஞ்சு கீழே எல்லோ. எப்படி இங்க வந்து ஒரு சன்னை கிரியேட் பண்ணலாம். சன்னை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சன்னை நடுவில் வச்சிருங்க. அடுத்தது இங்க ஃபில் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது எல்லோவை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வந்து கோட் ஆகும். அது என்ன ரீசன்னே தெரியல, எனக்கு அது மாதிரி ஆகுது. என் கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, எல்லா கம்ப்யூட்டர்லும் அப்படிதான் ஆகுது, ஏன்னே தெரியல. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? திரும்ப வந்து நீங்கள் லைன் போட்டிங்களா, இது மாதிரி லைன்ஸ் அதெல்லாம் அன்டூ பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது இங்கே வந்து ப்ரஷஸ்ன்னு இருக்கும், உங்களுக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேலிஃப்ரை ப்ரஷ் தான் வேணும், சாரி பென்னு. நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. சாரி என்னடா இது கிராஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணேன். இப்போ ஃபுல் குவாலிட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறம் ஒரே கிளிக்கு, நீங்கள் எந்த அசைக்கவே வேணாம், ஒரே கிளிக் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து சன் ரெடி ஆகிடும். இந்த கிளிக்கு இந்த பெருசாக இருக்குல்ல, அது வந்து விண்டோஸ் 11 மட்டும்தான் வரும். எனக்கு எதனால அது விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 அதெல்லாம் கொடுக்கலன்னு தெரில. இப்போ வந்து நம்ம மலை கிரியேட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் கட் பண்ணுவேன், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, ஏன்னா அது வரைய ரொம்ப மினிட்ஸ் ஆகும், ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. இங்கே பாருங்க நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் மழை வந்து குணல் மழைலாம் இருக்கும், ஸோ அதனால் எந்த கவலையும் படாதீங்க. ஏன் கோணல் மழைலாம் இருக்கும்னா ஆல்ரெடி மழை வந்து கோடல் மழை தான் இருக்கும், அதனால தான் நான் வந்து கோடல் மழைலாம் வரைஞ்சிருக்கேன். நான் எதுக்காக சைடில் இழுத்து விட்றேன்னா, நான் வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, நீங்கள் வந்து சீனரி வரையில்
கூகுள்லேருந்து ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி காமிக்குது அப்படின்னு சில பேர் நம்ப மாட்டாங்க. அது ரொம்ப நம்ம டிசப்பாயிண்டடாக ஆயிருப்போம். ஸோ அதனால் இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நம்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து எம்எஸ் பெயிண்ட் பண்ணணும்னு. அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம வந்து பறவை வரைய போகிறோம். ஒரு வி ஷேப் வந்து வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வரைகிறேன் பாருங்க, அது மாதிரி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருக்கும் சீனரியில். பாருங்க அழகாக இருக்குது இந்த சீனரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஃபாலோ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாருமே எப்படி பார்த்தீங்க? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் கொண்டு ஹலோ குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம திரும்ப எம்எஸ் பெயிண்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ் பெயிண்டிங்ல ஸ்னேக் பண்ண போறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நேத்து